ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் ஜோதிடர் உங்களிடத்தில் விரிவான விளக்கத்தை தருகிறேன். நாம் அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் விநாயகனை போற்றி, ஓம் திரையண்டிச்சை போற்றி, ஓம் நமச்சிவாயா. விரிவான விளக்கங்கள் தருகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் கோயிலாக தெய்வங்களாக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் இன்று மார்ச் 31ஆம் தேதி நான் கோயிலுக்கெல்லாம் சென்று வந்து உங்களிடத்தில் விரிவான விளக்கத்தை தருவதற்காக இன்று இந்த வீடியோவை அனுப்புகிறேன். சென்ற வாரம் அனுப்பின வீடியோவில் உங்களுக்கு விளக்கம் தெரியவில்லை என்று சில வாசகர்கள் என்னிடத்தில் சொல்லியிருந்தார்கள். அதனால் இன்று விரிவான விளக்கமாக சொல்கிறேன், நல்லா கேளுங்கள். அதாவது நமது திருமண காரியங்கள் தான் நான் முக்கியமாக சொல்லி பார்ப்பது. திருமண தடைகளுக்கும் முத்திரவாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதில் ஒரு 100-120 கல்யாணத்துக்கு மேல் நடந்துவிட்டது. நமக்கு தெரிந்தே, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இதை நான் சொல்லுவதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் நம்முடைய இல்லத்திலேயே நீங்கள் செய்து இந்த சோழியை பார்த்து சோழி என்ன சொல்கிறதோ என்று பார்த்து இந்த சோழியினுடைய விஷயத்தை தெரிந்து கொண்டீங்களால் உங்கள் காரியம் ஜெயமாகும். தெய்வங்களுக்கும் கோயில்களுக்கு போது நம்முடைய மனசு திருப்தியாக செல்கிறோம். அதுவே நமக்கு எல்லாம் நடந்துவிடும் என்று நினைத்துவிடக்கூடாது. நான் 108 சோழி கொண்டு வருகிறேன். இந்த 108இல் 12 எடுக்கிறோம். 12 எடுத்து 12 நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 தரம் போடுவேன். அடுத்தது நீங்கள் யார் இந்த திருமண தடையாக இருக்கிறார்களோ, புத்திரப்பாய்க்கம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் 12. இப்படி 12 ஆளாளுக்கு 12 எடுத்து 108 போட்டு விடுவோம். ஏன் என்று சொன்னால், ஜோதிடர்கள் வெறும் 12 மட்டும் கொண்டு வந்திருந்தால் ஜோதிடர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் தவறு செய்வதற்காக அதை பண்ணவில்லை. மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றாக பார்த்து பலனை அறியுங்கள். திருமண தடையிலிருந்து விலகுங்கள். புத்திரபாய்க்கும் கண்டிப்பாக 100க்கு 100 வெற்றியாகும். இதில் மாற்றமே கிடையாது. அனுபவபூர்வமாக இதை நான் ஆராய்ச்சி பண்ணி இதில் வெற்றி அடைந்திருக்கிறேன். இதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜோதிடர்கள் யார் எது சொல்லியிருந்தாலும் சரி, கோயில் குளத்துக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்திருந்தாலும் சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம திருப்தியாக செய்கிறோம். 1000 கோடி ரூபாய்க்கு நாம் அன்னதானம் பண்ணாலும், 1000 கோடி ரூபாய்க்கு கோயில் கும்பாசம் பண்ணாலும் தெய்வங்கள் நேரடியாக நமக்கு எதுவும் சாதிக்கும் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் நமக்கு அந்த உதவி கிடைக்கும். அதை முன்ன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பதிக்கு சென்று வந்திருந்தாலும் சரி, சமயவரம் சென்று வந்திருந்தாலும் சரி, கும்பகோணம் சென்று வந்திருந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சென்று வந்திருந்தாலும் சரி, காசிக்கு சென்று வந்திருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த கோயிலுக்கு சென்று வந்திருந்தாலும் அந்த பகவான் கூட நமக்கு வராது. யாரோ ஒருத்தர் மூலியமாகத்தான் நமக்கு அந்த பலனை கடவுள் அருள்வார். இதுதான் விதி, இதுதான் உண்மை. ஆகவே நான் உங்களுக்கு என்று நான் விரிவாக சொல்லுகிறேன். சோழி நல்லா பாருங்கள். என்னிடத்தில் ஒரு முறை பார்த்து நீங்கள் அந்த பலனை அறிவீங்கள். இது சாத்தியம். இதோட மாற்றமே கிடையாது. வணக்கம். ஓ நமச்சிவாயா.